திரு உத்திர கோசமங்கை உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில். தில்லைவாழந்தனதமணியார்க்குமடியேன் திருநீலகண்டத்துக்குயவனார்க்குமடியேன் பத்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன் பரமனையை பாடுவோர் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தே சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் முனையிடுவார் திருவடிகளே சரணம் முனையிடுவார் திருவடிகளே சரணம். சப்த மாதர்கள் தரிசனம் பண்ணுங்க. திரு உத்திர கோசமங்கை சுவாமி தரிசனம் முடிஞ்சு பிரகார வளம் வந்துட்டுருக்கோம். மரகதத்தில் நடராஜர் இருக்கிற திருக்கோவில். நித்தியப்படி டெய்லியுமே அன்னாபிஷேகம் நடக்கிற கோவில். மரகதலிங்கத்துக்கு ஸ்படிகலிங்கத்துக்கும் எல்லா கோவில்லையும் ஐப்பசி மாதம்தான் நடக்கும். இங்கே டெய்லியுமே நடக்கும். தாளம்பூ வச்சு பூஜை பண்ணுற கோவில். நவகிரகம் எல்லா கோவில். திரு உத்திர கோசமங்கை தாளம்பூ வச்சு பூஜை பண்ணுற கோவில். எல்லா சிவஸ்தலங்களுக்கும் முதலான ஸ்தலம் இது. அதிசயங்கள் பல நிறைந்த ஸ்தலம். தெரிஞ்ச ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்கோ. உத்திரகோசமங்கை காலபைரவர் சன்னதி. போட்டோ அழுக்கூடாது, பிரிக்கணும்.
சந்தான பாக்கியம் அருள்கின்ற சந்தான கணபதி இரட்டை விநாயகர் திரு உத்திரகோசமங்கையில் மங்களாம்பிகை சந்நிதி, மங்கள நாயகி சந்நிதி. மிகவும் பழமையான கோவில். பாலமுருகன். உத்தரவாசமங்கை பிரகாரம் சுற்றி வந்துட்டு இருக்கோம். தெரியல இந்தியா நினைக்கிறது அது பாதி வழியாக பார்க்குறதுனால கதை புரியல ஷார்ட்ஸில். 3000 ஆண்டுகள் பழமையான இலந்தை மரம் திரு உத்திரகோசமங்கை. ஆண்டு பழமையான இலந்தை மரம் திரு உத்திரகோசமங்கையில் இருக்கு. தரிசனம் பண்ணுங்கோ, வேண்டிக்குங்கோ. ஸ்தல விருட்சம். சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். சகஸ்கரலிங்கத்தை தரிசனம் பண்ணுங்க. ஒரு லிங்கத்துக்குள்ள 1000 லிங்கம். திரு உத்திரகோசமங்கை. தெப்பம் பாருங்க, உத்திரகோசமங்கை தீர்த்தம். உத்திரகோசமங்கை. நான் விளக்க சொல்கிறத விட இங்கே அவளே எழுதி போட்டிருக்கா, படித்து பாருங்க. அதை வீடியோ மட்டும் எடுக்கிறேன், படித்து பாருங்க. படித்து பாருங்க. டாய்லெட் போயிட்டு நிற்கிறேன். இழந்த மரம் இருக்கான்ப்பா, 3000 வருஷம். எல்லா சிவக்ஷேத்திரங்களிலும் கணபதி தான் வலது பக்கம் இருப்பார். இங்கே உத்திரகோசமங்கையில் மட்டும் முருகன் வலது பக்கம் இருக்கார். சுப்பிரமணி. சிவாலயங்கள் எல்லாமே விநாயகர் தான் வலது பக்கம் இருப்பார். ஆனால் உத்திரகோசமங்கையில் மட்டும்தான் முருகன் இருக்கார் வலது பக்கம். அதே போல் நவகிரக சந்நிதி இல்லாத ஸ்தலம். நவகிரகங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் உருவானதுனால நவகிரக சன்னதி கிடையாது. சனி பகவான் மட்டும்தான் இருக்கார் இங்கே. எல்லா கோவில்லையும் விநாயகர் வலது பக்கமும் முருகன் இடது பக்கம் இருப்பார். இங்கே மாற்றி இருக்கு பாருங்க. உத்திரகோசமங்கை ராஜகோபுரம். அம்பாளுக்கு தனியாக, சுவாமிக்கு தனியாக 2 கோபுரம் பாருங்க.
தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்தி தஸ்து. உங்கள் எல்லாருக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கேன். உங்கள் வேண்டுதலாக நிறைவேறும். விஜய் பவ.